ஏன் காவேரி என்ன தைரியம் உனக்கு? பாண்டு காசு குடுத்துட்டு பாண்டுக்காக தான் 1 வருஷத்துக்கு பொண்டாட்டிய நடிக்க போனேன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, கடைசியில இவ்ளோ பெரிய குண்ட தூக்கி தலையில போடுற நீயி, உண்மையாலுமே தான் சொல்றியாடி? இல்ல இந்த பிரச்சனையிலேருந்து நழுவுறதுக்கு, இல்ல கையெழுத்து அதில டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடுறக்கு மனசு இல்லாம இப்படி சொல்றியாடி? பொய் சொல்றியா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் பொய்யெல்லாம் சொல்லலம்மா. உண்மையாலும் தான் நான் மாசமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏய் இங்க பாரு சும்மா உளறிட்டு இருக்காத ஏதாவது கண்டதையும் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சாரதா. இத பார்த்துட்டு பாட்டி சொல்றாங்க, ஏய் சாரதா உளறாத. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இவ வயிறு மேடு தட்டி இருக்குது. மாசமா இருக்கிற மாரி இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே நான் சொன்னேன்ல, நீ தான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இது அப்பதான் காவேரியா வாயால சொல்றால்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உண்மையாலும் தான் உனக்கு நீ மாசமா இருக்கிற விஷயம் அந்த பையனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டு தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 2 பேத்துக்கும் தெரிஞ்சு தான் வந்துட்டு அவரும் உன்னை சுற்றி சுற்றி வந்திருக்காரு. ஏன்டி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் யார் என்ன சொன்னா என்ன, அவரோட தான் போய் சேர்ந்து வாழுன்னு சொல்லிட்டு போயிருந்திருக்க வேண்டியதானடி. அப்புறம் எதுக்கு அம்மா வந்து சொல்லணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு இங்கே நாடகம் நடிச்சுக்கிட்டு இங்கே உட்காந்துருந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நீ புரியாமல் பேசாதம்மா, உன் மனசார நீ வந்து போய் சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு வாழ்த்தி அமிச்சாதானம்மா நான் நல்லா இருக்க முடியும். உன்னுடைய இதுக்கு சம்மதத்துக்காக தான் நான் இத்தனை நாளா வெயிட் பண்ணேன். ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த பாட்டியும் அவங்க சித்தியும் வந்து இப்படிலாம் பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு விஜய் இதுக்கெல்லாம் சம்மதிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறியாடி அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து ரிப்போர்ட்டை காமிக்கிறாங்க. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ தான் நம்ப மாட்டேங்கிறீல்ல, எங்கள் வயித்துல குழந்தை இருக்கிறவங்களுக்கா மாதம் மாதம் தான் 2 மாசமாக செக்கப் போயிட்டுருக்கேன். பாருமா கூட தான் அவரு தான் வந்தார், அவர் குழந்தையெல்லாம் பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி இதெல்லாம் இவ்வளோ நடந்திருக்குது, எதுவுமே சொல்லாமல் கல்லூரி மங்கியாட்டு ஊருக்குள்ளே சுற்றிட்டு இருந்திருக்க. கேட்டதுக்கு அங்கே பார்க்க போகிற பிஸ்னஸ் விஷயமா இதை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ வெளில தான் போயிட்டு இருந்திருக்க இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கங்கா சொல்கிறாங்க, ஏண்டி என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லியடி, நான் மாசமாக இருக்கிறப்போ அம்மா அது இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு நீ வேதனையோட தான் உட்காந்துருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா பரவாயில்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அம்மா சந்தோஷமாக இருக்கணும், அம்மாவை கஷ்டப்படுத்திடக்கூடாது. எப்படி இருந்தாலும் நான் விஜயோட சேர்ந்துருவேன். அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நாங்கள் 2 பேரும் சேர்ந்து சொல்லலாம்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு தான் இருந்தேன். அவரும் கூட சொல்லலாம் தான் சொன்னார். நான் தான் சொல்ல வேண்டாம்னு தடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, அன்னைக்கு கூட வந்து விஜய் நானும் காவேரி வாழ்ந்தது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்ல வந்தார். காவேரி வந்து சட்டுன்னு சத்தம் போட்டங்காட்டி தான் அந்த தம்பி எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு. அப்போ இதைத்தான் சொல்ல வந்தார் என்னமோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா பாட்டி, அவர் அன்னைக்கே வந்துட்டு மாசமாக இருக்கிற விஷயத்த சொல்ல தான் வந்தார். நான் தான் சொல்ல வேண்டாங்கிற மாதிரி தடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் விஜய் உனக்கு சுற்றி சுற்றி வந்திருக்காரு. அந்த பையன் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் உன்னைய தான் தப்பாக சொல்லுவேன். இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ என்கிட்ட சொல்லி புரிய வச்சிருந்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ அவங்களோட அவன் போய் விஜய் தம்பியோட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருந்தேனே, இந்நேரம் அவங்க வீட்டிலேருந்து இப்படி டாக்குமெண்ட்டை தூக்கிட்டு இப்படி டைவர்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேப்பரை தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாரதா வந்து தாத்தாவுக்கு கால் பண்ணுறாங்க. தாத்தாவுக்கு கால் பண்ணி உங்களை அர்ஜென்ட்டாக பார்த்தே ஆகணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்க கிளம்பி இங்கே வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை அங்கே வீட்டுக்கு வந்தால் பேச முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தாத்தாவும் அங்கே கிளம்பி போகிறாரு. அங்கே போகிறதுக்கு முன்னாடி கரெக்டாக விஜயும் கால் பண்ணுறாரு. விஜய் கிட்ட வந்துட்டு என்னன்னு தெரியல, சாரதா கால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் காவேரியோடைய அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டா உன் அத்தை தான் கால் பண்ணா. என்னப்பா தாத்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரிலடா ஏதோ அவசரமாக பேசணும், வீட்டுக்கு வர சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் போயிட்டு இங்கே பாருங்க, இனிமேல் வேறு ஒன்றுமே பண்ணுறக்கே இல்லை, காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே, இப்போ என்ன அதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, இப்போ பாட்டி வந்துட்டு டைவர்ஸ் பேப்பரை கொண்டு வந்து நீட்டி சைன் பண்ண சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி கேட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது காவேரி சைன் பண்ண மாட்டேன்ட்டா. அதுக்கான காரணத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டோம். கேட்டதுக்கப்புறம் தான் சொல்கிறப்ப மாசமாக இருக்கிற விஷயத்த அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, என் வீட்டு வாரிசு உன் வயிற்று வளருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல, என் விஜய்க்கு இவளுக்கு மட்டும் தான் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. அதனால தான் வந்து விஜய் மாப்பிள்ளை வந்துட்டு சுற்றி சுற்றி வந்திருக்கிறாரு இவளை கூட்டு போகணுங்கிறக்காக. இவ ஏன் சம்மதம் வேணும்னு சொல்லிட்டு இத்தனை நாள் அங்கே உட்காந்துருக்கா. சரின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்து வாழலாம்னு சொல்லி சமயத்தில் கடைசியில் உங்கள் வீட்லேயும் உங்கள் பொண்ணு வந்து நீ வரக்கூடாதுன்னு சொல்லி இப்போ டைவர்ஸில் சைன் வாங்க கேட்குறாங்க. என்னங்க பண்ணலாம், நீங்களே சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இரு சாரதா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்ணி விஜய் கிட்ட கேட்குறாங்க. காவேரி கன்சீவ் இருக்கிறவங்க விஷயம் முன்னாடி தெரியுமில்லடா, ஏன்டா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் நீ ட்ரிப்பு போனதெல்லாம் போதும், சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வர வழியை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா தான் வந்துக்கிட்டு தான் இருக்கேன், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் 1 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ வீட்டுக்கு வா, நான் காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் யோசிக்கிறாங்க, எப்படியும் அந்த பெரிய பிரச்சனைனாலாவது நானும் காவேரி ஒன்று சேர்ந்தா பரவாயில்ல, எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு தெரியலையே. சரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும், ஃபோனில் எதுவும் பேசிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு விஜயும் வந்து வீட்டுக்கு வேகமாக கிளம்பி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ காவேரியை கூட்டிகிட்டு சாரதாவும் கூட்டிகிட்டு தாத்தா வீட்டுக்கு போகிறாரு. எதுக்கு இங்கே அவளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு பாட்டிக்கிட்ட, போதும் கல்யாணி, நாங்கள் பேசுகிற வரை பேசி முடிக்கிற வரைக்கும் நீ தயவுசெய்து குறுக்க எதுவும் பேசாத, உன் மேலே செம்மையான கடுப்பில் இருக்கேன், கொஞ்சம் அமைதியாக இருந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்னங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ பண்ண வரைக்கும் போதும், நீயும் சரி ராதாவும் சரி பண்ண வரைக்கும் போதும், இனிமேல் காவேரி இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் என்னாச்சு அதுக்குள்ளே என்னாச்சு, அவள் தான் இங்கே வரமாட்டான்னு சொல்லியிருக்காள், எதுக்கு அம்மா பொண்ணு இப்போ இங்கே வந்திருக்கிறாங்க, என்ன ஏதாவது பணம் பேசி வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. போதுங்கம்மா, உங்கள் பணம் இருந்ததுன்னா உங்களோட வச்சுக்கோங்க, எங்கள் பணத்துக்குலாம் இங்கே யாரும் ஆசைப்பட்டு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. என் பொண்ணோட வாழ்க்கைக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல கதையாக இருக்குதே, உங்கள் பொண்ணு தான் வந்து வாழ மாட்டேன்னு
இத்தனை நாளா 6 மாசமா என் பேரனை வந்து இழுத்தடிச்சிட்டு இருந்தா. இப்போ வந்து வாழ்வேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து டைவர்ஸில் சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக விஜயும் வந்துடுறாங்க. வாடா விஜய், உன் பாட்டி சொல்கிறதுக்கெல்லாம் நீயே பதில் சொல்லுடா அப்படின்னு சொல்கிறாங்க. உன் பாட்டி டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்துகிட்டு போய் காவேரிட்ட டைவர்ஸ் வாங்குறதுக்காக போனா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பாட்டி என்னாச்சு உங்களுக்கு, என்ன ஏதாவது கிறுக்கு இது பிடிச்சிக்கிச்சா, எனக்கு காவேரிக்கு இது சின்னதாக மனஸ்தாபம், அதுக்காக வந்து டைவர்ஸ் வரைக்கும் நீங்கள் போயிடுவீங்களா, நான் இப்போ உங்ககிட்ட சொன்னேன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்த்தீங்களாம்மா, நான் தான் சொன்னேன்லம்மா விஜய் வந்து இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இப்போ என்ன சொல்கிறீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் உன் நல்லதுக்கு தாண்டா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போதும் பாட்டி, இதை பற்றி எதுவும் பேசாத, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் தாத்தா, நீங்கள் சொன்ன மாதிரி காவேரி மாசமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னு பாட்டி என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம வீட்டு வாரிசு அவள் வயித்துல வளருது, இதுக்கப்புறம் சொல்லு கல்யாணி, காவேரி இங்கே வரணுமா வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுவுமே பேசாமல் நின்றுருக்காங்க. ஆனால் ராதா மனசுக்குள்ளே இந்த காவேரி வீட்டுக்குள்ளே வரவே கூடாது, அவள் வந்தானா நம்ம பையன் வாழ்க்கையும் சேர்த்து கெடுத்து குட்டிச்சவர் ஆயிரும், அதனால் இவள் வரக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அதுக்கு இல்லைப்பா, அவள் காவேரினால திரும்ப திரும்ப விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை என்ன பிரச்சனை வரத்தாமல் செய்யும், அதுக்காக பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடிட்டே இருக்க முடியுமா, இல்லை வாழாமல் இருக்க முடியுமா, நீ என்ன இப்படி பேசுகிற, நீ கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு விஜய் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் அன்றைக்கா பிடிச்சி இதனால தான் நான் வந்து உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி தான் காவேரி அழைச்சிட்டு போகலான்னு சொன்னேன். ஆனால் இந்த காவேரி தான் எதுவும் சொல்ல வேண்டான்ட்டே இருந்தா, இப்போவாது எல்லாத்துக்கும் தெரிய வந்தது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனால் பாட்டி, நீங்கள் பண்ண ஒரு கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, டைவர்ஸ் பேப்பர் தூக்கிட்டு போனங்காட்டி தான் காவேரி மாசமாக இருக்கிற விஷயத்தை அவளே அவள் வாயால் எல்லாத்துக்கிட்ட சொல்லியிருந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, என் பையன் பொண்ணுக்கு ஒரு இது நடந்தே ஆகணும். இப்போதைக்கு வந்துட்டு இது வந்து வெளியில் சொன்னோம்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி பேசுவாங்க. பாண்டு போட்டுட்டு 1 வருஷம் போனாலும் அதுக்கப்புறம் உண்மையாலுமே பொண்டாட்டியே இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதை இப்படியே விட்டுறக்கூடாது, எல்லாரும் ஊரறிய ஒரு கல்யாணத்தை சின்னதாக ஒரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 2 பேரும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்டு தாத்தாவும் இதுவும் கரெக்டு தான், ஏன்னா ப்ரெஸ்ஸு மீடியான்ட்டு அப்படி இப்படின்னு என்னமோ நடந்து போச்சு, ஒரு கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து வாழட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கல்யாணியும் நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் ராதாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஏதாவது பண்ணி இதை கெடுத்தே ஆகணும் அப்படி மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ காவேரி வயித்துல குழந்தை வளருதுங்க வேறு சொல்கிறாங்களே, என்ன பண்ணுறது, இந்த குழந்தைய வச்சே உரிமை கொண்டாடிட்டு உள்ளே வந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்தது விஜய் சொல்கிறாங்க, பாட்டி இனிமேல் வந்து காவேரி என் கூட தான் இருப்பா, நீங்கள் வந்துட்டு அது இதையும் பண்ணிவிட்டு டைவர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டுலாம் எதுவும் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, காவேரி இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இனிமேலுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான் நான் வந்து பாண்டு போட்டிருந்தேன், பேப்பர் போட்டிருந்தேன் அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லக்கூடாது, ஊரறிய எல்லாத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவும் வந்துட்டு காவேரியை விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறத விட நான் கண்டிப்பாக காவேரியை உள்ளங்கையில் வச்சு தாங்குவேன், அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை காவேரியோட வயித்துல வளருது, அவளை நான் சும்மா விட்டுருவேனா, அதுக்காக தான் திரும்ப 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 நான் வந்தேன், காவேரி இப்போ மாசமாக இல்லைனாலும் கூட அவளை நான் கூட்டு போயிருப்பேன், காவேரி மாசமாக இருக்கிற விஷயமே எனக்கே கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரிய வந்துச்சு, அவள் யாருக்கிட்டையுமே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே தான் போட்டு வச்சிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ஒருத்தி எந்த விஷயத்தை வெளியில் சொல்லணும் எந்த விஷயத்தை சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியாமல் எல்லா விஷயத்தையும் போட்டு மூடி மறைச்சிட்டு உட்காந்துருக்கா, எதுக்கு காவேரி இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ராதா திட்டுறாங்க. சாரதா திட்டுறதை பார்த்துட்டு, இங்கே பாருமா அமைதியாக இரு, வாயு மயிரமாக இருக்கா, அவளை வந்து கஷ்டப்படுத்தாத மாதிரி இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு பாட்டியும், காவேரி இன்றைக்கே